மாரி செல்வராஜ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய டைரக்டர். அவருடைய குருநாதர் அருமை அன்பு அண்ணன் ராமு அவர்களை கொண்டாந்து அவர் கையால் அவர் அவார்டு வாங்குற காட்சியை பார்க்கும்போது என்னுடைய குருநாதர் ராஜியின் நினைவு எனக்கு வந்துருச்சு. எனக்கு இந்த இடத்துல இது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம். நான் அப்படித்தான் இருந்தேன், அப்படி தான் கஷ்டப்பட்டு வந்தேன். அது மாதிரி 18 வருஷமாக அவர் ஆஃபீஸ் பாயாக இருந்து மாரி செல்வராஜ் இன்னைக்கு இந்த அளவுக்கு உசந்து இன்னைக்கு விகடன் மேடையில் நிற்கும் போது அவர் குருநாதரோடு அவர் நிற்கும் போது எனக்கு உண்மையிலே அவருடைய தாய் தகப்பனுக்கு ஈக்குவலாக நிற்கிறார் இன்னைக்கு. அது ரொம்ப எனக்கு கண்ணில் தண்ணி வருது. எனக்கு இது இதை விட அம்மா அப்பா மாதிரி அதை விடக்கு மேலே மாதா பிதா குரு தெய்வம் சொன்ன மாதிரி அவர் குரு பக்கத்தில் நிற்கிறாரு பாருங்க. இங்கனக்குள்ளே எங்கள் சார் நிற்கலன்னு ஒரு கவலையாக இருக்குது எனக்கு. ராஜ்கிரண் சார் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் அது. அவர் கையால் இன்றைக்கி வாங்கியிருக்காரு. மாரி செல்வராஜ் சாதாரண டைரக்டர் கிடையாது. ஒரு சின்ன வயசுலேயே நான் கேள்விப்பட்டேன். அவர் ஆஃபீஸில் இருக்கும்போது சொல்லுவாராம், ஏதாச்சும் ஊரில் நடந்த கதையெல்லாம் சொல்லுவாராம் மாரி செல்வராஜ். அப்போ இவர் சொல்லுவாராம் ராம் சார், டே இதாண்டா கதை, வெளியே வந்து சொல்லாரா, இதுதாண்டா கதை, நீ பேசுறதாண்டா வாழ்க்கை தாண்டா கதை, இதை படமாக எடுக்கணும்டா, வெளியில் போய் யார்ட்டையும் சொல்லாரான்னு ராம் சார் சொல்லுவாராம். அது வரப்போ கேள்விப்பட்டேன் நான். அப்படி சொல்லி அவருக்கு ஊக்கத்தை கொடுத்துருக்கீங்க. அவர் இந்த அளவுக்கு வசதி உயரமாக கொண்டாந்து நிப்பாட்டி அதை பார்க்குறாரு பாருங்க. அது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே பெருமையாக இருக்குது.